வணக்கம் மக்களே, இன்னைக்கு பிக் பாஸோட டே 9 எபிசோட் நம்பர் 10. எபிசோட் ஆரம்பத்திலேயே கிச்சன்ல இருக்கக்கூடிய முக்கியமான பொருளை யாரோ ஒருத்த உடைச்சிட்டு சைலண்டா அதை நைஸா வச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க போல் இருக்கு. இதை கண்டுபிடிச்ச பிக் பாஸ் மக்கள் யாரா இதை உடைச்சது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை தூக்கி தோள் மேல வச்சுக்கிட்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்துற விதமா இதை யாரோ உடைச்சிட்டீங்க, யாரது யாரது அப்படின்னு வீடு ஃபுல்லா எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன கொடுமை சரவணனது. ஆனாலும் எல்லாருக்கும் ஹெவியான ஒரு டவுட், முக்கியமா துஷாருக்கு ஹெவியான ஒரு டவுட் பார்வதி மேலதான். ரொம்ப நேரம் இவங்க தான் கிச்சனையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு டவுட் அவங்க மேலதான் பிக் பாஸ் அப்படின்னு கேமராவை பார்த்து சொன்னதோட மட்டும் இல்லாம கிச்சனுக்குள்ள அப்புறமா வந்த பார்வதி கிட்ட நான் ஜென்ரலா தான் சொல்றேன், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம பாரு உடனே அதை கேட்டுருவாங்களா? ஹலோ, நாங்க எல்லாத்துலயும் பார்த்தா இருக்கோம். அந்த பொருள் உடைச்சதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது. பிக் பாஸ் கேமரால புடிச்சு அதை ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சு நான் தான் உடைச்சேன்னு சொன்னாங்கன்னா அப்புறமா அதுக்கு பொறுப்பேத்துக்கிறேன். இப்போதைக்கு நான் கரெக்டா தான் இருக்கேன் அப்படின்னு அந்த பிரச்சனைக்கு புள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்சாங்க. அதோ இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மட்டுமா அந்த கிச்சன் டேபிள் மேல கபக்குன்னு ஏறி உட்காந்துக்கிட்டு நான் இங்க எப்படி வேணா உட்காருவேன், என்ன வேணா பண்ணுவேன், ஏன்னா நான் தான் சூப்பர் டிலக்ஸ் மெம்பர் ஆச்சே அப்படின்னு ஓவர் தெனாவட்டா பேசிட்டு இருந்தாங்க. இத தூரத்துல இருந்து பார்த்த கனியக்கா, இந்த வர உனக்கு 4 நாளா நான் திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு தான் இருக்கேன், வரேன் இரு அப்படின்னு சும்மா வந்து லெஃப்ட் ரைட்னு ஊட்டி இறக்குனாங்க பார்வதி மேல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? கனியக்கா வாங்க வாங்க, கேமுக்குள்ள இப்பதான் வரீங்க போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 2 நாளா இவங்க கிட்ட ஆர்வம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. நீங்க உட்கார்ந்த இடத்துல சப்பாத்தி மாவை பிசைஞ்சு உருட்டி சப்பாத்தி இட்டு சாப்பிடலாம் என்னால முடியாது. அது மட்டும் இல்லாம சூப்பர் டிலக்ஸ்க்கு எனக்கு கொம்பா முளைச்சிருக்கு. நீங்க அநியாயம் பண்ணீங்கன்னா அதை நான் தட்டித்தான் கேட்பேன் அப்படின்னாங்க. அது மட்டுமா உங்ககிட்ட பேசுறதும் செவத்துக்கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான். அறிவு இருக்கிறவனுக்கு புரியும், அறிவு இல்லைன்னா இப்படி எதுவுமே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமே கிளீன் பண்ண மாட்டேன், நான் இனிமே சமைக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு எகிற கெமி உடனே நானும் இதுல சேர்ந்துக்கிறேன், நானும் சமைக்க மாட்டேன் கிளீன் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்களுடைய தர்ணாவை ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா கேமராவையும் பார்த்து இவங்களே வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்களாம். அப்புறமா என்னை பார்த்து சாரி சொல்லுன்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு சாப்பாடு என்னாலதான் கெட்டு போச்சுன்னு சொல்ல போறாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. பாரு, உங்களை கிச்சன் மேடை மேல ஏறி உட்காராதீங்கன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். அதை சரின்னு கேட்டுட்டு கீழே நின்னு கூட நீங்க ஆர்கியூ பண்ணிருக்கலாம். என்ன பறக்கான அது? அதை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனையை ஆரம்பிச்சதுனால இது எங்க வந்து முடிஞ்சிருக்கு பாருங்க. ஆனாலும் எல்லாரும் வந்து சொல்லியும் நீங்க சாப்பாடு பண்ணாட்டி பரவாயில்ல, நான் சாப்பிட மாட்டேன், ஆனா வந்து சாரி எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு ரொம்ப நேரமா தர்ணா பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியா என்னால யாரும் சாப்பிடாம இருக்க தேவையில்ல அப்படின்னு வந்து அவங்களே சாரியும் கேட்டு பிரச்சனையும் ஒரு வழியா முடிச்சு வச்சாங்க. வெரி குட், எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. சமயத்துல பாரு ஸ்பெஷல்லா நூடுல சபரி கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவர் கொடுக்கும்போது தேங்க்யூ சபரி அப்படின்னு பயங்கரமான இழிப்பு வேற. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். இன்னொரு பக்கம் கட் பண்ணி காலையில பார்த்தா அரோரா கமருதீன் என்னை பார்த்து லவ் பண்றேன்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்குன்னு துஷார் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பொண்ணு கிட்ட மனசு விட்டு பேசினேன் அப்படின்னு கமருதீன் சொன்னாரா, அது இவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்திருச்சான். என்ன இது? அவரை பயங்கரமான ஒரு ஃப்ரெண்டா பாக்குறாங்களாம். ஆனா அவர் லவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா பாவம், நான் என்ன பண்றது, நான் தான் அவரை லவ் பண்ணலையே அப்படின்னு துஷார்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா துஷார் அரோரா கிட்ட கதை கேட்டது போதும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதிரேட்ட வந்து கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆதிரே சொல்றாங்க, எஃப்ஜேவை இந்த வீட்டுக்கு வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் மால்ல பார்த்தாங்களாம், அங்கேயே அவர் சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த வீட்டுக்கு வந்த உடனே அப்பாடா நம்ம சைட் அடிக்கிறதுக்கு குழுன்னு ஒரு பையன் ஆப்போசிட்லயே இருக்கான் அப்படின்னு இவங்க பயங்கரமா சந்தோஷப்பட்டதா சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல துஷாருக்கு டவுட் என்னன்னா, உனக்கு தான் ஆள் இருக்குன்னு சொன்ன, அப்புறம் எப்படி அப்படின்னு பட்டுன்னு போட்டு உண்மையை உடைச்சிட்டாரு. புரியலையே. அதுக்கு அவங்க ஆள் இருந்தா என்ன, அதனால என்ன, சைட் அடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிறாங்க. கரெக்ட் தான், சைட் அடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்ல. பட் உங்களுக்கு வெளியே ஆள் இருக்கும்போது நீங்க சைட்டு மட்டும் அடிக்கிற மாதிரி இந்த வீட்டுல தெரியல. பாப்போம். அடுத்து பொம்மை டாஸ்க், மாஸ்க் டாஸ்க்னு சொல்லலாம். பொம்மை டாஸ்கோட 2.0 வெர்ஷன் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பார்த்தா வேண்டியதா சினிமாலே எல்லா வருஷமும் எல்லா சீசன்லயும் பாக்குற அதே ரூல் தான். 2 ரூல் மட்டும் மாறி இருக்கு. ஒன்னு, சூப்பர் டிலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்க அவங்களுடைய மாஸ்கையே கூட எடுக்கலாம். 2வது, சூப்பர் டிலக்ஸ் வீட்ல இருக்கிற மக்கள் ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்கள இருந்து, அதாவது அந்த 50% நாமினேஷன் ஃப்ரீ அப்படின்னு எடுக்கிறாங்க இல்லையா, அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா அந்த பாஸ் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டு மக்கள் ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்கள ஒருத்தங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். சூப்பர் டிலக்ஸ் வீட்ல இருந்து 4ல இருந்து 5 பேர் கன்ஃபார்மா நாமினேஷனுக்கு வந்தாவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ இது பிக் பாஸ் வீடு வெர்சஸ் சூப்பர் டிலக்ஸ் வீடு அப்படின்னு ஆயிப்போச்சு.
வழக்கம் போல நம்ம டார்கெட் பாருதா அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இறங்குனாங்க பிக் பாஸ் வீட்டு மக்கள். முதல்ல வெற்றிகரமா பாருவோட போட்டோவை சபரி எடுத்துக்கிட்டாரு. ஆனா எடுத்துக்கிட்டு அவரு காரணா நிக்கிறேன்னு மத்த பாய்ஸ் எல்லாரும் அவரை சுத்தி ஜெயில் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டாங்க. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? பாரு அதை எப்படியாவது புடுங்கி நம்ம உள்ள வச்சிடலாம் அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. அப்ப விக்கல்ஸ் விக்ரம் ஒரு தள்ளு தள்ள, ஏய் அறிவில்ல தள்ளி விடுற வெக்கமா இல்ல அப்படி இப்படின்னு இவங்க பாட்டு எகிர ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து கெமி கிட்ட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்ல அவங்க தள்ளி விடுறாங்கன்னு அவ்வளவு பேசுனீங்க, இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க, நீங்களும் புடிச்சு தள்ளி விட்டதான விளையாட வரீங்க அப்படின்னு எஃப்ஜே இந்த பக்கத்துல இருந்து குதிச்சிட்டு இருந்தாரு. அடுத்ததா இந்த சண்டைக்கு நடுவுல யாரோ ஒருத்தங்க கடிச்செல்லாம் பண்ணிருப்பாங்க போல் இருக்கு. இத பார்த்து டென்ஷன் ஆன ரம்யா, கடிக்கிறீங்களா, நான் கடிக்கவா அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல பாருவோட போட்டோவை மட்டும் டைட்டா புடிச்சுக்குவோம், அதை வச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பிக் பாஸ் மக்களும் ஜெயில் ஃபார்மேஷன் வால் ஃபார்மேஷன் எக்கச்சக்க ஃபார்மேஷனை போட்டு அதை பயங்கரமா பாதுகாத்துட்டு இருந்தாங்க. இதுல வெறியான பார்வதி, உனக்கு ஆம்பளை திமிருடா, நீ அதனாலதான் பேசிட்டு இருக்க அப்படி இப்படின்னு அவரை வெறுப்பேத்த, பதிலுக்கு இவரும் டக்குன்னு டென்ஷன் ஆகி, என்ன ஆம்பளை திமிரா, அதுக்குதான் நீ ஆம்பளை அப்படின்ட்டாரு. என்ன எழவியாது? என்னங்கடா இது, பிக் பாஸா இல்ல வேற ஏதாவதா? வார்த்தைகளை எப்படி வேணா யூஸ் பண்ணுவீங்களா? இத குடும்பமா வேற பாக்குறோன்ற பேர்ல குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாரும் பாக்குறாங்களேடா. இந்த வார்த்தையை அவர் சொன்னதுக்கு அப்புறமா இருக்கிற மொத்த வீடும் வாய மூடு, தேவையில்லாத வார்த்தைகளை பேசாத அப்படின்னு என்னதான் எஃப்ஜேவை சொன்னாலும் அவரு அடங்குற மாதிரி தெரியலங்க. அவரோட இஷ்டத்துக்கு நிஜமாவே அப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவோ அதனாலதான் நான் அதை பண்ணேன் அப்படின்னு எகிரி கொந்தளிச்சிட்டு இருந்தாரு. கடைசியா இது எதுவுமே பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிற மாதிரி, நீங்க இவ்வளவு நேரம் விளையாண்டது ஃபவுல் கேம், உங்ககிட்ட என்ன மாஸ்க் இருந்ததோ அதை வச்சு மட்டும் தானே நீங்க விளையாடணும், அதை விட்டுட்டு ஜெயில் ஃபார்மேஷன் வால் ஃபார்மேஷன் எதுக்கு தேவையில்லாத விஷயம் எல்லாம் பண்றீங்க, இந்த ரவுண்ட நான் ரத்து பண்றேன் அப்படின்னு எல்லாரும் முஜிலையும் கரிய பூசிட்டாரு பிக் பாஸ். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான் அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் எஃப்ஜே கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்திருக்கலாம். அவருக்கு போன வாரமே நேரம் சரியில்லை, இந்த வாரம் சுத்தமா சரியில்லைன்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட்ல கண்டிப்பா விஜய் சேதுபதி கிட்ட இருந்து நல்ல ஒரு கலர் கார்டா வாங்குவார் போல் இருக்கு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. அடுத்து கேம் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாரும் ஒரு மாஸ்க போய் எடுத்தாங்க, சில பேர் கொண்டு வச்சுட்டாங்க. கடைசியா 1-on-1 வரும்பொழுது வினோத் கையில கெமி போட்டோவும் சபரி கையில பார்வதியோட போட்டோவும் இருந்தது. இப்போ நான் பார்வதியை கொண்டு உள்ள வச்சிடுறேன், ஆனா அடுத்த வாட்டி கடைசியா இப்படி 1-on-1 வரும்பொழுது உங்க கையில யாரோடைய பிக் பாஸ் வீட்டு மெம்பர் போட்டோ இருந்தாலும் நீங்க தான் கொண்டு வைக்கணும், நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சபரி சொன்னாரு. அவங்களும் ஓகே 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 சொல்லுங்க அப்படின்னு பாரு சொன்னதை கேட்டுட்டு சரின்னு மண்டையாட்டிட்டாங்க. கடைசியில இந்த ரவுண்ட்ல கெமி வெளியே போயிட்டாங்க, பார்வதி உள்ள வந்துட்டாங்க. அடுத்த ரவுண்ட் ஆரம்பமாச்சு. அடுத்த ரவுண்ட்லயும் கரெக்டா டார்கெட் பண்ணி சபரி பாருவோட போட்டோவை தூக்கிட்டாரு. இந்த தடவை 1-on-1 கடைசியா வரும்பொழுது ஆப்வியஸா நான் போன வாட்டி சொன்னதுதான், அப்போஸ் போங்க வைங்க அப்படின்னு சொல்லி பாருவோட போட்டோவை அலேக்கா தூக்கி குப்பையில போட்டாங்க. ஒரு ரவுண்டோட முடிவிலையும் நான் இவங்களோட மாஸ்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும். அந்த வரிசையில வாட்டர்மெலன் ஸ்டார் எல்லா ரவுண்ட்லயும் அவரோட பேரை கூட சொல்ல மாட்டாராமா. வாட்டர்மெலன் ஸ்டார் என்னோட நான் எடுத்துட்டேன் அப்படின்னு தான் சொல்வாராமா. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அப்படி சொல்றது கேட்டு கமருதீன் தூ அப்படின்னு துப்பிட்டாரு. இத பார்த்து டென்ஷன் ஆன பாரு, என்ன ஒரு மேனஸ்ல உனக்கு, பேசாத வாயை திறந்து அப்படின்னு பயங்கரமா கொந்தளிச்சிட்டாங்க. இத பார்த்த எஃப்ஜே, நான் மட்டும் போன வாட்டி அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வரும்போது பேசலன்னு ஊரே சேர்ந்து என்ன கத்துனீங்கல்ல, இப்ப பாருவோ அதைத்தானே பண்றாங்க, நியாயமா பார்த்தா திவாகர் தானே வாயை திறந்து பேசி இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்க, குறுக்க இந்த கௌசிக் வந்தா மத்தவங்க எல்லாரும் நீ வாய மூடுறா கொஞ்ச நேரம் அப்படின்னு எஃப்ஜேவை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல கடுப்பாய் கோச்சிக்கிட்டு உள்ள போய் உட்காந்துட்டாரு இவரு. நான் கமருதீனை ஒரு ஆம்பளை பாருவா தாங்க பாக்குறேன். தேவையே இல்லாம பல நேரங்கள்ல உள்ளாக்க வந்து மூக்க நுழைச்சு அன்வான்ட் கண்டென்ட் கொடுப்பது எப்படி அப்படிங்கறத மிக சிறப்பா பண்றாரு கமருதீன். அதுவும் இல்லாம அப்படி கண்டென்ட்ட கொடுத்துக்கிட்டு நான் தான் அந்த கண்டென்ட்ட கொடுத்தேன் அப்படின்னு பாரு மாதிரி எதிர்த்து நின்னாவாச்சு பரவாயில்ல, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கொடுத்துட்டு அதை கொடுத்தோமா கொடுக்க வேண்டாமா, நம்ம ஒத்துக்கலாமா வேணாமான்னு கடைசி வரைக்கும் ஒரு குழப்பத்தோடயே சுத்துறது இந்த கமருதீனோட வேலையா இருக்கு. அவன் இன்னும் திருந்தல மாமா. எஃப்ஜேவை எல்லாரும் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்து இந்த டாஸ்க் முடிஞ்ச கையோட நேரா சபரி கிட்ட தான் சண்டைக்கு போவாங்க பாருன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க யூட்டன் போட்டு துஷார் கிட்ட சண்டைக்கு போயிட்டாங்க. ஏன்பா நீ எதுக்கு அந்த போட்டோவை ஒரு ஓரமா எல்லாரும் ஈஸியா எடுக்கிற மாதிரி வச்ச, நீ பிளான் பண்ணி தானே வச்ச, நீ ஒரு எடுப்பார் கைப்புள்ள, நீ பயாஸ்டு கேப்டன், நீ எல்லாம் ஒரு தலையே கிடையாது அப்படின்னு இவங்களால எவ்வளவு வெறுப்பேத்த முடியுமோ அந்த அளவுக்கு வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க. என்ன சொல்றான் பாருங்க. இந்த இடத்துல துஷார பாராட்டியே ஆகணும். அந்த அம்மா என்னதான் ஆடு ஆடுன்னு ஆடினாலும் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் கூலா தான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப சில்லா ஹேண்டில் பண்ணாரு அந்த சிச்சுவேஷனை. அது மட்டும் இல்லாம பாரு தன்னால முடிஞ்ச அளவுக்கு திரும்பவும் நீ ஒரு எடுப்பார் கைப்புள்ள, நீ என்ன 5th ஸ்டாண்டர்டா இல்ல 7th ஸ்டாண்டர்டா
ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச கவுண்டர்களெல்லாம் போட்டு வெறுப்பேத்தி இது ஒரு பெரிய சண்டையாக்கிடணும் அப்படின்னு பார்த்தாங்க. பாவம் கண்டென்ட் கிடைக்கல. அவர் ஈஸியா அவங்களை ஹேண்டில் பண்ணிட்டு வெளியே போயிட்டாரு. துஷார் கிட்ட மல்லு கட்டிட்டு இருந்ததை முழுசா உட்காந்து பார்த்துட்டு இருந்த வாட்டர்மெலன் ஸ்டார் தன்னுடைய நண்பி கிட்ட போய், இங்க பாரு உங்க ஊருக்காரங்க எல்லாம் கொஞ்சம் இன்டீசென்ட்டா பண்ணுவாங்க, நீ அதையே கொஞ்சம் டீசென்ட்டா பண்ற, அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். இத பார்த்த வினோத், ஊர் மாதிரி எல்லாம் வச்சு பேசாதீங்கப்பா, எல்லா ஊருக்காரங்களும் ஒண்ணுதான், தமிழ்ன்னு பேசுங்க அப்படின்றாரு. இவருக்கு கண்டென்ட் கொடுக்கவும் தெரியல, கொடுக்காம சும்மா உட்காருங்கன்னா சும்மாவும் உட்கார மாட்டாரு. இந்த பக்கம் எஃப்ஜே கிட்ட எல்லாருமா உட்கார்ந்து, இங்க பாரு எஃப்ஜே, உன்னோட பேரு வெளியே டேமேஜ் ஆயிட கூடாதுன்னு தான்ப்பா அக்கறையில நாங்கெல்லாம் சொல்றோம், பார்வதி எப்படி போனா எங்களுக்கு என்ன அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. எஃப்ஜேயோட பேரு ஆல்ரெடி வெளியே 50%க்கு மேல டேமேஜ் ஆயிருச்சுங்கிறத யாராவது உள்ள அவருக்கு சொல்லுங்கப்பா. எஃப்ஜே தான் பண்ண தப்ப ஒத்துக்காம, நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணிருக்கேன் அப்படின்றாரு. இவரு கண்ட்ரோல் பண்ணிட்டு உதுத்த வார்த்தைகளை கேக்குறப்பவே நமக்கெல்லாம் காதுல தேன் வந்து பாயுது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இவரு கண்ட்ரோலே இல்லாம வார்த்தைகளை உதுத்தாருன்னா ஐயோ இந்த ஷோவை யாரு பாக்குறது. அப்புறமா கடைசியா இவங்களுக்குள்ள ஒரு கட்டிப்பிடி வைத்தியத்தை பண்ணிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சாங்க. அது மட்டும் இல்லாம, என்னடா இன்னைக்கு எபிசோட்ல முக்கியமான மூவர் கூட்டணியை காணுமே அப்படின்னு நினைச்சேன். கடைசியா வந்துட்டாங்க. 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு சபரியை பிடிச்சு வாரிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் கலைக்கு இந்த வீட்டுல நிறைய குக்கிங் சம்பந்தப்பட்ட வேலைகளை அவர் தான் பண்றதாகவும், ஆனாலும் கிரெடிட் ஃபுல்லா சபரி எடுத்துக்கிறாரு அப்படின்னும் மன வருத்தம் போல் இருக்கு. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். உண்மையை தாங்க சொல்லணும், இந்த மனுஷன் நிறைய குக்கிங் வேலையை பாக்குறாரு, நம்மளாலையும் பார்க்க முடியுது. ஆனா சபரி கிரெடிட் எடுத்துக்கிறாரா இல்லையா அப்படிங்கறது போக போகத்தான் தெரியும். பாரு உடனே இதான் சாக்குன்னு, ஆமா சபரி கொஞ்சம் அப்படித்தான், அவனோட டைட்டில் வின்னர் பதவி போயிடும் இல்லையா, அதுக்காக எல்லா பக்கத்துல இருந்தும் ஸ்கோர் பண்றதுக்கு முக்கியமான வேலைகள் எல்லாம் அவன் பார்க்கத்தான் செய்வான், அப்படிதான் இன்னைக்கு என்னையும் காலி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வன்மத்தை அங்க கக்கிக்கிட்டு இருந்தாங்க. உனக்கு வாய் ஜாஸ்தி. பாப்போம் இந்த மாஸ்க் டாஸ்க்ல இன்னும் யார் யார் மண்டைய பிச்சுட்டு தெரிய போறாங்க அப்படின்னு. பிக் பாஸ் 9 பத்தின பல அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ட்ரால் வீடியோஸை பாக்குறதுக்கும் மறக்காம தி ரிவ்யூ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.